everyone. இன்னைக்கு நம்ம 10th geographyல chapter 5 இருக்கிற 5th term பத்தி பார்க்க போறோம். What is communication and what is type? So communication என்ன ஒரு டைப்ஸ் என்னன்னு பார்த்துருவோமா? ஃபர்ஸ்ட் நம்ம கம்யூனிகேஷனோட டெஃபினேஷன் எழுதிப்போம். என்னன்னா it process that involves exchanging. ஸோ என்ன எக்ஸ்சேஞ்ச் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன், ஓகேவா? அடுத்தது தாட்ஸ், அதுக்கப்புறம் ஐடியா. ஸோ இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. யாருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்கன்னா பர்சன் டு பர்சன். இப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஒரு பர்சனுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை இன்னொரு பர்சனுக்கு வந்து அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ற ப்ராசஸ் தான் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா? ஸோ இந்த கம்யூனிகேஷன்ல வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு. ஸோ அந்த கம்யூனிகேஷன்ல வந்து என்ன, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துக்கோமா? ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா பர்சனல் கம்யூனிகேஷன், ஓகேவா? பர்சனல் கம்யூனிகேஷன். ஸோ இந்த பர்சனல் கம்யூனிகேஷனுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் ஸ்மால் குரூப்ஸ்க்கு வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறத பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பர்சனல் கம்யூனிகேஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா போஸ்ட், அதுக்கப்புறம் வந்து டெலிகிராஃப், அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன், அதுக்கப்புறம் வந்து இமெயில், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட். ஸோ இது மூலயமா நிறைய இருக்கு. இது மூலயமா இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது வந்து பர்சனல் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா மாஸ் கம்யூனிகேஷன், ஓகேவா? மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ நமக்கு நேம்லேயே கண்டுபிடிச்சிடலாம் மாஸ் கம்யூனிகேஷன். மாஸ் கம்யூனிகேஷன்னா லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து சென்ட் பண்றது தான் மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதில் வந்து 2 டைப் இருக்கு. ஒன்று எலக்ட்ரானிக் மீடியா, ஓகேவா? எலக்ட்ரானிக் மீடியா. ஸோ எலக்ட்ரானிக் மீடியாக்கான எக்ஸாம்பிள்ஸ் நீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ, அப்புறம் டெலிவிஷன், அதுக்கப்புறம் வந்து இன்டர்நெட். ஸோ இது மூலயமா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது வந்து எலக்ட்ரானிக் மீடியா, ஓகேவா? லார்ஜ் செக்ஷன் ஆஃப் பீப்புள்ஸுக்கு. அடுத்த டைப் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் மீடியா, ஓகேவா? ஸோ பிரிண்ட் மீடியா என்னன்னா ஒரே எக்ஸாம்பிள் தான் நியூஸ் பேப்பர். ஸோ நியூஸ் பேப்பர் மூலயமா நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து ஷேர் பண்றது வந்து மாஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கொஸ்டினோட ரீகால் போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் என்னன்னா ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்சிங் இன்ஃபர்மேஷன், தாட்ஸ் அண்ட் ஐடியா. ஒரு பர்சனுக்கு இன்னொரு பர்சனுக்கு இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்றதா கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதில் நம்ம எத்தனை டைப் பார்த்தோம்? 2 டைப் பார்த்தோம். ஒன்று பர்சனல் கம்யூனிகேஷன். பர்சனல் கம்யூனிகேஷன் என்ன, ஒரு ஸ்பெசிஃபிக் பர்சன் ஸ்மால் குரூப்புக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றது வந்து பர்சனல் கம்யூனிகேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்த்தோம்? போஸ்ட், டெலிகிராம், மொபைல் ஃபோன், இமெயில், இன்டர்நெட், இது மூலயமா. அடுத்து இன்னொரு டைப் என்ன பார்த்தோம்? மாஸ் கம்யூனிகேஷன். நம்ம மாஸ் கம்யூனிகேஷன் 2 டைப் பார்த்தோம். ஒன்று எலக்ட்ரானிக் மீடியா, இன்னொன்று பிரிண்ட் மீடியா. எலக்ட்ரானிக் மீடியா நம்ம எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம்? ரேடியோ, டெலிவிஷன், இன்டர்நெட். பிரிண்ட் மீடியா நியூஸ் பேப்பர். ஸோ இதான் வாட் இஸ் கம்யூனிகேஷன் அண்ட் இட்ஸ் டைப். ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.